கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது என்பதை சற்று பார்ப்போம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக அமையும். ஆனாலும் எதிலும் பேராசையுடன் செயல்பட்டு சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவையற்ற பொருள்களை, ஆடம்பர பொருள்களை வாங்கி பணத்தை விரயம் செய்யக்கூடாது. எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனிப்புடன் உங்களுடைய பணத்தை கரைய செய்வதுதான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். தங்களுடைய ஆதரவாளர்கள், தங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள், பெற்றோர்கள், இந்த 3 பேர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த குரு பயிற்சியை சிறப்பாக அனுபவிக்க முடியும். மனைவியிடம் அன்புடனும் ஆதரவுடனும் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனைவி சொல்லே மந்திரம் என்றும் இருக்க தேவையில்லை. ஆனால் மனைவிக்கான மரியாதையை நீங்கள் கொடுத்தால் மட்டும் இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவமானத்தை பெற்றுத்தர மாட்டார்கள். அதே சமயத்தில் அவர்களை தேவையான அளவு கண்டிப்புடன் நீங்கள் வளர்த்த கண்டிப்பாக கடமைப்பட்டுள்ளீர்கள். அதேபோல் தாய் தந்தை இவர்களுடைய உடல்நலனில் சற்று கவனம் தேவை. பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் அடிக்கடி அவர்களை மருத்துவமனை செல்லக்கூடிய காலகட்டாயத்தை இந்த காலகட்டம் உணர்த்துகிறது. தொழிலில் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களே கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் எதிரியாக மாற வேண்டிய காலகட்டம் இதுதான். ஆகவே தொழிலில் யாரையும் நீங்கள் முழுதாக நம்பாமல் உங்களுடைய முழு முயற்சியிலேயே உங்களுடைய தொழிலை வழிநடத்த கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஆணையிடுகிறார். மேலும் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மூலம் சிறிது மனக்கவலைகள் வந்து போகுமே ஒழிய பெரிய ஒரு சிக்கல்கள் இல்லை. அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆதரவாளர்கள் யாரோ அவர்களே கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு மேல் எதிரியாக மாறிவிடுவார். ஆகவே அரசியல்வாதிகள் எதிலும் ஆதரவாளர்களை நம்பி கையெழுத்திடுவதோ இல்லை ஒப்பந்தம் செய்து கொள்வதோ மிகுந்த கவனத்துடன் ஈடுபட வேண்டும். அரசு துறை சம்பந்தப்பட்டவர்கள் மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய காலகட்டாயம் இந்த குரு பயிற்சி. ஆகவே மேலதிகாரிகளுடைய செயல்களை நீங்கள் உற்று கவனித்து அவர்கள் சொல்லும் காரியங்களை சற்று கவனமுடன் கையாண்டால் மட்டுமே நீங்கள் அதிலிருந்து மீள முடியும். மேலும் பெண்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கண்டிப்பாக அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் ஆணவத்துடனும் திமிராகவும் நடந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த குடும்பம் கஷ்டப்படத்தான் செய்யும். கணவனை கண்டிப்புடனும் குழந்தைகளை கண்டிப்புடனும் நடத்தும் அதே சமயம் பரிவோடும் பாசத்தோடும் அவர்களை நடத்த வேண்டிய கட்டாயம் இந்த பெண்களுக்கு, இந்த கன்னி ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படி இருந்தால் மட்டுமே இந்த குரு பகவான் சிறப்பானதொரு குடும்ப சூழ்நிலை உருவாக்கி அதன் மூலம் ஆண்கள் தங்களுடைய தொழிலை, தங்களுடைய உத்தியோகத்தை சிறப்பான முறையில் கவனிக்க குரு பகவான் அருள் புரிவார். குழந்தைகள் சிறப்பான முறையில் தங்கள் படிப்பை தொடரவும் அருள் புரிவார் என்று நம்பி, உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் என்ன பலன் அடைய போகிறீர்கள் என்றால், இந்த குரு பயிற்சியில் நீண்ட காலமாக நீங்கள் சந்தித்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் கண்டிப்பாக விலகும். நீங்கள் நீண்ட காலமாக மனதில் வைத்து திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பீர்கள், அது கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழவும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையவும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வழிபட்டு தான் தீர வேண்டும். வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற வஸ்திரம், சுண்டல், கொண்டக்கடலை போன்ற உணவு பதார்த்தங்களையும் கொடுத்து அருகில் உள்ள பசுமாட்டிற்கு அருகம்புல் கொடுத்தும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். வீடு, நிலம், சொத்து இது வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, அந்த பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகளை கவனமுடன் கையாண்டால் மட்டுமே உங்களுக்கு அது மிகுந்த லாபத்தை தரும். ஹஸ்தம் நட்சத்திர பாதத்தில் பிறந்த கன்னிராசியினர் இந்த குரு பயிற்சியால் அடையும் பலன்கள், நீண்ட நாட்களாக நீங்கள் செயல்கூடிய செயல்கள் அனைத்தும் நன்மை என்றே நீங்கள் நம்பிக்கொண்டு செய்து கொண்டிருக்க கண்டிப்பாக கிடையாது. அதன் மூலம் பல தடைகள் உங்களுக்கு வந்து விட்டது. ஆகவே இந்த குரு பயிற்சியின் மூலம் நீங்கள் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடந்தால் மட்டுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். நீங்கள் நம்புவதெல்லாம் உண்மை அல்ல என்றதை இந்த கருத்தை நீங்க ஆழ் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காண்பதெல்லாம் கனவு, ஆனால் அது நினைவில் நடக்கவே நடக்காது. ஆகவே உங்களுடைய குருமார்கள், பெரியோர்கள், தாய் தந்தையர்கள் இவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தால் மட்டுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் இதுவரை
கடந்து வந்த பாதை கடினமானதாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் கடக்கும் போகும் பாதை மிக உன்னதமான பாதையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து அருள் பாலிக்கிறார். இவர் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் பல தடைகளை இந்த பயிற்சிகள் நீங்கள் வீழ்த்தப் போகிறீர்கள். பல தடைகளை வென்று ஒரு வெற்றியாளராக வலம் வரப்போகிறீர்கள். உங்களுடைய தாய் தந்தை மற்றும் உங்களுடைய உறவினர்கள் அனைவரின் நலன்களில் உங்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நீங்கள் பெருமை சேர்க்கும்படியே நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய இந்த குரு பயிற்சி காலம் மிக உன்னதமான காலம். ஆகவே நீங்கள் சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கிருக்கும் பசுவிற்கோ அல்லது அங்கிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ, கோயில் அருகில் இருப்பவர்களுக்கோ, ஆதரவற்றவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்து இந்த குரு பயிற்சியை மேலும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டுகிறேன். மேலும் இந்த பயிற்சி குரு பயிற்சி கன்னிராசியினர் அனைவருக்குமே மிகச் சிறப்பானதாக அமைய அருகில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு சென்று அந்த சுவாமி ஐயப்பனின் அருளை பெற்று அந்த கோயில் வளாகத்தில் இருக்கும் ஏழை எளிய முதியவர்களுக்கு முடிந்த உதவியை செய்து இந்த குரு பயிற்சியை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.